அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனுக்குலத்தின் பாவத்துக்காக நம்மை ரட்சிக்கும் பொருட்டு இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்துக்காக தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், நமக்காக பிறந்தார். சொல்லுது, it is for great good news, great good news, rejoice, Jesus born. உங்களுக்காக தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். இது எல்லா ஜனத்துக்கும் அதான் முதல் நற்செய்தி. இரண்டாவது நற்செய்தி என்ன? கலாத்தியர் 3:13 படிக்கிறோம். நம் பாவங்களுக்காக நம் பாவங்களை போக்க இயேசு சிலுவையிலே மரணத்தை சந்தித்தார். கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசீர்வாதம், கொடுக்கிற ஆசீர்வாதம், கற்றுக் கொடுக்கிற பாடம் ரட்சிப்பு. இயேசு பிறந்த சந்தோஷம் அதோட ரட்சிப்பு, அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் ரட்சிப்பு, தன் சிலுவையே கொடுத்தார். அல்லேலூயா. மூன்றாவது நற்செய்தி என்ன? வெளிப்படுத்தல் 1:18 படிக்கிறோம். மனிதனே, ஆனாலும் நான் சதா காலங்களிலும் என்னோடு. கைத்தட்டி சொல்லுங்க. இது மூன்றும் நடந்து முடிந்த நற்செய்தி. Already finished, done. Jesus born, Jesus crucified for our sin, our sin, Jesus raised from the dead. கிறிஸ்தவத்தை ஊன்றியது இயேசுவின் உயிர்த்தெழுதல். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் என் பிரசங்கம் இருந்தா, உங்கள் விசுவாசம் இருந்தா, அப்ப கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். மீண்டும் மலேசியா தேசத்துல ஒரு சபை செய்தியை பேசி முடிச்சேன். அப்போ சொன்னாங்க, ஒரு 2 மணி நேரம் பேசியிருக்கோம். அதுவே மிக மிக முக்கியமான செய்தி, நாங்க மறந்தே போயிட்டோம். என்னைக்கு தன்னுடைய தாசனை கொண்டு வந்து நிலைப்பூட்டியதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா வேலைகள், கம்ப்யூட்டர் உலகம், கடமைகள், பணம் சேர்ப்பது, வேலையிலே முன்னேறுவது, போது வரது எல்லாம் இப்ப பிசி. ஜமானத்துக்கிட்டாங்க, பைபிள் வாசிக்கிட்டாங்க, எல்லாம் நெட்டு 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 எல்லாம் போன்லயே அடங்கிச்சு. இப்போ டேப். சரி, அது எதுக்கு பயன்படுத்துறோம்? நவீன ஊடகங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கே. சினிமா ப்ரொஜெக்டர் கண்டுபிடித்தது எதற்காக? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. விசுவாசம் வேற மாதிரி. அதே போல கொஞ்சம் கவனமா கேட்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இன்னும் கொஞ்சம் வேரூன்றி வளர்வதற்காக. ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் பிறந்த பொழுது பால், வேற ஆகாரம் கொடுக்க கூடாது. அப்போ ஆனால் வளர 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 அது சாப்பிடும். சோறு சாப்பிடும், இட்லி சாப்பிடும், தோலை உரிச்சுட்டு கூடுவார். அதுக்கப்புறம் அழைச்சு வருவார் தலைவர். ஒண்ணு உண்ட பாடு பாலை குடிச்சுக்கிட்டு இருந்தா சாப்பாடு சாப்பிடலன்னா எந்த பெற்றோர் தான் விரும்புவார்கள், நேசிப்பார்கள், யோசிக்கும். ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும். சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க? அப்பா பிஸ்கெட் வாங்கிக்குவாங்க, அப்பா சாக்லேட் வாங்கிக்குவாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா அப்பா அதோட பெரிய பிளான் பண்ணிருப்பாரு. இன்னும் உயர்ந்த தின்பண்டம் வாங்கலாம் பிள்ளைகளுக்காக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, பிறகு உங்களுக்கு கூட seek first of all the kingdom of God
Then will all provided unto you. ஆண்டவர் கூப்பிட்டாரு, வந்தேன். எவ்வளவு பேர் கேள்வி பண்ணாங்க, ஆண்டவர் கைவிடவில்லை. 60 வயசாகும், 20 வயசுல ஊழியத்துக்கு வந்தேன். 40 ஆண்டுகள் அற்புதமாய் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அடிக்கடி கேட்க வேண்டிய சில செய்திகள் உண்டு. ஜெபத்தை பற்றி, உபவாசத்தை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி, இயேசுவின் வருகையை பற்றி, பரலோகத்தை பற்றி, நரகத்தை பற்றி கூட கேட்கணும். இயேசு பரலோகத்தை விட நரகத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். ஏன்னா second death of hellfire. இயேசு எச்சரிக்கிறார். சின்ன வயசே again coming. Our Jesus took up and covered into heaven. That same day he is coming again. மீண்டும் வருவார். இவ்வளவு நிறைவேறியிருக்க அவர் வருகை நிறைவேறாமல் போகுமா? பைபிள் எழுதப்பட்டது மட்டுமல்ல, சரித்திர சான்றுகள் இருக்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், பைபிள் எழுதப்பட்டது மட்டுமல்ல, சரித்திர சான்று இருக்கிறது. இன்றைக்கு கல்வாரி மலை இஸ்ரேல் தேசத்தில் இயேசு உயிர்த்தெழுந்தார். அந்த தேசத்தில் கல்லறை காலியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதிலிருந்து வந்து பார்த்து பார்க்கும் இடம் இயேசு உயிர்த்தெழுந்த காலியான கல்லறை. உலகத்தில் மனிதவர்கள் இதுவரைக்கும் உயிரோடு எழுந்ததே கிடையாது. ஒரே ஒரு கல்லறை இன்றைக்கும் காலியாக. அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார்.